வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஏதோ சாதாரண செய்தியெல்லாம் கிடையாதுங்க. மைகவ் தமிழ்ல இருந்து வந்திருக்க ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பு பத்தி தான் நாம இப்போ அலச போறோம். ஒரு 4K சினிமாவுல வர்ற மாதிரி நம்ம வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான ஒரு பொக்கிஷம் பல வருஷங்களுக்கு பிறகு திரும்பவும் நம்ம தாயகத்துக்கே வருது. அந்த மாபெரும் வரலாற்று மீட்சியை பத்தி தான் இந்த விளக்க காட்சியில நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ரெடியா? முதல்ல அறிமுகம். சோழர்களின் மரபு. இந்த ஒரு பேருக்கே தனி கெத்து இருக்குல்ல. நம்ம வரலாற்றோட பிரம்மாண்டத்தை அப்படியே ஒரு காவிய திரைப்படமா கண்முன்னாடி கொண்டு வர ஒரு பகுதி இது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹேஷ்டேக் சோழா லெகசி இது சும்மா ட்ரெண்டிங்கான ஒரு இன்டர்நெட் ஹேஷ்டேக் மட்டும் இல்லங்க. இந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி பல நூறாண்டுகால பாரம்பரியம், சோழர்களோட அந்த வீர வரலாறு எல்லாமே அடங்கியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம பழம்பெரும் வரலாறு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. அடுத்து மையக்கருத்தோ ஆணை மங்களம் செப்பேடுகள். அந்த மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தோட மொத்த மரபையும் தன்னுள் அடக்கி வச்சிருக்கிற அந்த முக்கியமான ஆவணம் இதுதாங்க. இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிறது சோழர் காலத்தோட ஒரு மிக மிக முக்கியமான வரலாற்று பொக்கிஷம். மூல தகவல் படி பார்த்தோம்னா இதுல எந்த ஒரு கற்பனையோ இல்ல மிகைப்படுத்தலோ கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்லணும்னா பல காலம் கழிச்சு தன்னோட சொந்த மண்ணுக்கு திரும்பிக்கிட்டு இருக்க ஒரு அபூர்வமான வரலாற்று ஆவணம் இது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இந்த வார்த்தைகளை கவனிங்களேன். தாயகம் திரும்பும். இதுல சுவாரஸ்யமான விஷயமே என்னன்னா, இது ஏதோ பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. இப்ப இந்த நிமிஷம் நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டு இருக்க ஒரு லைவ் ஆக்ஷன். நம்ம வரலாற்றோட ஒரு சிறு துளி திரும்பவும் அதோட சொந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போதே புல்லரிக்குது இல்ல? அடுத்தது நிகழ்வு தாயகம் திரும்பும் கொண்டாட்டம். ஆமாங்க, ஒரு வரலாற்று பொக்கிஷம் திரும்ப வர்றது ஒரு சாதாரண இடமாற்றம் இல்லையே, அது ஒரு மாபெரும் வரலாற்று திருவிழா. இத பாருங்களேன். ஹே ஹே அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள். இது மூல காணொளியில வர ஒரு சாதாரண சத்தம் கிடையாது. ஒரு மாபெரும் காவியத்துக்கு பின்னாடி ஒலிக்கிற ஒரு பிரம்மாண்டமான பின்னணி இசை மாதிரி இது. ஒரு பொக்கிஷம் தாயகம் திரும்பும்போது மக்கள் எழுப்புற அந்த உற்சாக குரல், அந்த வரலாற்று பயணத்தோட ஒரு கம்பீரமான தாளம்னு கூட சொல்லலாம். ஒரு சினிமா கிளைமேக்ஸ்ல வர கொண்டாட்டத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது இந்த ஒற்றை குரல். இப்போ இந்த கொண்டாட்டத்தை அப்படியே இந்த வரலாற்று ஆவணத்தோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஹேஷ்டேக் ஆனைமங்கலன் செப்பேடுகள் அப்படிங்கிற இந்த டிஜிட்டல் அறிவிப்பு ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா இது நம்ம பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம வரலாற்று ஆவணப்படுத்துறதுக்கும் எவ்வளவு முக்கியம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த செப்பேடுகளோட அருமையை மொத்த உலகத்துக்கும் எடுத்துச் சொல்ற ஒரு மாபெரும் கருவி இது. கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் திரும்ப தாயகம் வர்றதுனால நம்ம வரலாற்று மரபுல என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது? கண்டிப்பா நம்ம வரலாற்றை நாம இதுவரைக்கும் பார்த்த விதத்தையே இது மாத்தி அமைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த விளக்க காட்சி மூலமா நம்ம வரலாற்று தரவுகள் பத்தின ஒரு புதிய தேடல் உங்களுக்குள்ள உருவாயிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த சின்ன அறிவிப்பு நம்ம வரலாற்றை இன்னும் ஆழமா தேடி பார்க்க